ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வீடு கட்டினமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் இல்லை. வேலை கிடைச்சதுமே சந்தோஷப்பட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த சந்தோஷம் இல்லை. அதே போல நம்ம வாழ்க்கையில ஏதாவது புதிதாக நடக்கும் போதெல்லாம் சந்தோஷம் வரும். அது அடுத்த நாளே இருப்பதில்லை, சொல்ல போனா அடுத்த நாளையே இருப்பதில்லை. அப்ப அதெல்லாம் உண்மையான சந்தோஷமா அப்படின்னு எண்ணி பார்க்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி மனது ஏதோ ஒரு நிலையான இன்பத்தை எதிர்பார்க்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுது. அந்த எதிர்பார்த்த இன்பமானது ஒரு இடத்தில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அது சிவபெருமானிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அதனுடன் சேர்ந்தே வந்தது. எப்படி சிவபெருமானால அந்த நிலையான இன்பத்தை அருள முடியும் அப்படின்னா, இப்ப சிவபெருமான் அப்படின்னு சொல்லும் போது, சிவா அப்படின்னு சொல்லும் போது, ஈசனே அப்படின்னு சொல்லும் போது, சர்வேஸ்வரா அப்படின்னு பல திருநாமங்களில் நாம் அழைத்தாலும் சொல்லும் பொழுதே மனதுக்குள் ஏற்படுகின்ற அந்த ஒரு உற்சாகத்திற்கும் அந்த இன்பத்திற்கும் ஒரு அளவே இருக்காது. ஆலயத்துக்கு போறீங்க, ஆலயத்துக்கு போனதுமே இறைவனை பார்க்கும் பொழுது தினம் தினம் பார்த்திருந்தாலும் இந்த பார்க்கும் முதல் நொடியில் வருகின்ற ஆனந்தம் இருக்கிறதே, பல்லாயிரம் ஆண்டுகள் இறைவனை காணாமல் இருந்து ஓடி வந்து பார்த்ததற்கு ஈடானதாக இருக்கும் அந்த இன்பமானது. அப்படியே அவரு லிங்க திருமேனியா இருக்கும் போது நம்ம பார்த்துட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு அவரையே பார்த்துட்டு நிற்கும் போது ஓடி போய் கட்டி பிடிச்சு கதறி அழுகலாமோ அப்படின்ட்டு இருக்கும். அவரு கூட பேசணும் போல தோணும், பேசுவோம், நம்ம பாட்டுக்கு பிதற்றதாக பேசுவோம். பார்ப்பவரெல்லாம் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, எனக்கும் இறைவனுக்கும் இடையேயான அந்த பரிபாஷையின் மூலமாக பேசிக்கொள்வது எங்கள் இருவருக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு உணர்வு அப்படிங்கறது அந்த இடத்துல ஏற்படும். அவரை பேரு சொல்லும் போதே, அவரை பத்தி பாடும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது கிடைக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது அது நிலையானதாக இருக்கின்றது. அது நிலையானதாக இருக்கின்றது. எவ்வளவு கஷ்டம் வந்துட்டு போகுது, எவ்வளவு துன்பம் வந்துட்டு போகுது, எல்லாமே இயற்கையோட சுழற்சியில மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடியதுதான் என்பதை உணர வைத்து விடுகின்றார் இறைவன். எந்த ஒரு இன்பமும் நிலையாக இருப்பதில்லை, எந்த ஒரு துன்பமும் நிலையாக இருப்பதில்லை. இன்று நடந்தால் நடந்து விட்டது, நாளை அதுவே தொடராது. நாளை உனக்கான வாழ்க்கை வேறு அப்படிங்கிறத தெளிவா புரிய வைத்து விடுவார் இறைவன். அப்ப இறைவன் மீது கொண்ட பக்தி, இறைவனை போற்றி பாடும் பொழுது, அவரையே சரணடையும் பொழுது, அவரையே சதா சரணடையும் பொழுது, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அவரை சரணடையும் போது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிந்ததுக்கு அப்புறம் அவரையே நினைத்துக்கிட்டு இருக்கும் போது கிடைக்கின்ற சுகத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது.